கோர்ட் ஸ்டேட் வாஸ் நோபடின்னு ஒரு கோர்ட்டு படம். மனிதன் மூவி அப்புறம் ஒரு படம் கோர்ட்டு ட்ராமா மூவி மனசே உருவ வச்சுட்டாங்க கைஸ். படத்தை பார்த்தா மனுஷங்க நடிச்சிருக்கானுங்க வாழ்ந்திருக்காங்க. எப்படி எப்படிலாம் ஒரு பொய் கேஸ் போடலாம் அப்படின்னு ஒரு பணம் இருந்தால் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கைஸ். இது என்ன ஒரு கதைனா, சின்ன பையன் இருப்பான். அந்த சின்ன பையன் மேலே போக்கு சட்டம் போடுறாங்க. ஒரு பொண்ணை ரேப் பண்ண மாதிரி ஒரு கேஸ் ஒன்று போட்டுறானுங்க. இந்த ரேப் அவன் பண்ணியிருக்கவே மாட்டான். கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி போனால் சித்த போனான். அந்த அவனை பார்த்தாலும் நமக்கே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குங்க கைஸ். அந்த சின்ன பையன் வந்து அந்த பிள்ளைய லவ் பண்ணுவான். லவ் பண்ணதுனால அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்ட பெரிய போனா இல்லை சித்த போனான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு மேலே எப்படியாச்சும் போக்சோ சட்டத்தை எல்லாத்தையும் மேலே கேஸை போட்டுருன்னு சொல்லிவிட்டு அவன் கண்ணங்கண்ணா கட்டிட்டு திரியான் தலைவன். வக்கீலேருந்து போலீஸ்லேருந்து எல்லாத்தையும் காசை வாரி இறச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கைஸ். அது என்னன்னா, அந்த பையனை எப்படியாச்சும் உள்ள அனுப்பணும் அவனோட எய்மு. ஆனால் ஹீரோவா அடிச்சிருப்பாப்புல கைஸ். அது பேர் என்னன்னு தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு செம்மையா ஆக்டிங் கைஸ். இது என்னன்னா, அவர் வந்து எந்த கேஸுமே இல்லாமல் அவருக்கு இருக்கு. ஆனால் கடைசியில் இப்படி ஒரு கேஸ் ஒன்று மாட்டேன். கடைசியில் பார்த்தா இது எடுப்போமா வேணாமான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாப்புல. இந்த பையன் மேலே ஏகப்பட்ட பொய் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு அவருக்கு அந்த விஷயம் தெரியுது. கடைசியில் பார்த்தா அந்த பையனை வெளியில் எடுத்தாப்புல இல்லையா. இதுதான் கைஸ் கதை. படம் பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எந்த இடத்துலையும் நம்ம போர் அடிக்கக்கூடாது. ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே நமக்கு தரமாக கொடுத்துருப்பானுங்க. அப்படியே ரியலாக ஒரு கோர்ட் மூவி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு கைஸ். கண்டிப்பாக நம்ம இப்போ மனிதனுக்கு அப்புறம் நேர்கொண்ட பார்வை, அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் கைஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் போக்ஸை பற்றி நிறையா சொல்லியிருப்பானுங்க. அந்த பையனுக்கு வயசு கூட, இந்த பொண்ணுக்கு வந்து 17 வயசு தான் ஆகுது. இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இது அப்புறம் அந்த ஹீரோ சொல்லியானே அது அட்வொகேட்டாக நடிச்சிருப்பாப்புல. தலைவன் வாழ்ந்துருப்பாப்புல. கண்டிப்பாக சொல்கிறேன் கைஸ். இதில் ஒரு ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். அதுக்கப்புறம் டப்பிங்லேருந்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இது செம்ம ட்விஸ்ட் ஒன்று இருக்குது கடைசியில். கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது படம் இப்போ உள்ள இந்த போக்சோ சட்டத்தை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பானுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. தரமான படம் கைஸ். கண்டிப்பாக என்னையே ஃபீல் பண்ணி அழுக வச்சுட்டானுங்க.